லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பெரிய அசிங்கம் நடக்க போகுது. ஏற்கனவே கல்யாணமான என் பொண்ணுக்கு மறுபடியும் ஒரு கல்யாணம், அதுக்கு ஒரு நிச்சயதார்த்தம், அதுக்கு வேலை வெட்டி இல்லாம நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் வேற, கூல்ட்ரிங்க்ஸ். சும்மாருமா, நான் ஒரு கோடீஸ்வரனா? இவ சொல்லிருக்கா நான் ஒரு பஞ்ச பரதேசி. 20ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்க 2 பேருமே பூவாவுக்கு லாட்டரி. இந்த கோட்டு கூட லாண்டரில இருந்து வாடகைக்கு எடுத்துட்டு வந்தேன். எனக்கு ஊரு பம்பாயா. நான் ரேணுகுண்டாவை தாண்டி போனதே இல்ல. நான் பம்பாய மேப்ல மட்டும் தான் பாத்திருக்கேன். நீங்க கேட்கலாம், அப்படி நான் எதுக்கு இந்த பார்ட்டின்னு? எல்லாம் இந்த முண்டத்தினால வந்தது. அண்ணி, என்னாச்சு? நாளைக்கு நடக்க போற நிச்சயதார்த்த நாடகத்துல எங்க அப்பா என்ன குழப்ப போறான்னு நினைச்சு பார்த்தேன். பயந்துட்டேன். பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்களும் வந்திருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. ஆனா அந்த அறிவிப்பின் போது என் மக மஞ்சு இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மஞ்சு பிளீஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், இப்ப இந்த இடத்துல நடக்க எங்க அப்பா ரொம்ப காலமா பாம்பேல இருந்தனால தமிழ் அவ்வளவு சரளமா வராது. அதனால எழுதினதை படிப்பாரு. பிளீஸ், நீங்க எல்லாரும் தப்பா எடுத்துக்கூடாது. எனக்கா தமிழ் சரளமா வராது? எழுதினதை படிங்கப்பா. சொல்றத செய்யுங்க. அன்புள்ள அப்பாவுக்கு, நடக்கிற நாடகத்துல நான் டைரக்டர், நீங்க நடிகர். நான் நடிகர், நீ டைரக்டரா? அதுவும் ஏன் அனுமதி இல்லாம உள்ளே பூந்த நடிகர். டைரக்டர் சொன்னபடிதான் நடிகர் நடிக்கணும். அதுதான் ஒரு நல்ல நடிகருக்கு அடையாளம். மீறினா கைவசம் விஷக்குப்பி வச்சிருக்கேன். கடிச்சா நொடியில செத்து போயிடுவேன். குட்டி புலி 64 அடி பாஞ்சிருச்சு. இத பாருங்க, நான் சொன்னேன்ல, எங்க அப்பா எழுதினதை படிக்கிறதுக்கே இவ்ளோ தடுமாறார். இந்தாங்கப்பா. இங்கிருந்து படிங்க. நரசிம்மன் ஒரு பொறுக்கி. அவனோட வெளியில வாசல்ல போற போது தற்காப்பா இருக்கட்டுமேனு தான் விஷக்குப்பிய செயின்ல போட்டுக்கிட்டேன். அதை இப்போ யூஸ் பண்ணிடுவேன். பரவாயில்லையா? என் மகளுடைய நிச்சயதார்த்தத்துக்கு வந்து இருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். என் வருங்கால மாப்பிள்ளை திரு நரசிம்மன் அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். போதும் போதும், நீங்க கையை தட்டிக்கிட்டே இருந்தா நான் எப்படி படிக்கிறது? இப்பொழுது நிச்சயதார்த்த மோதிரத்தை திரு நரசிம்மன் அவர்கள் என் மகள் விரலில் அணிவிப்பார். குடமா மரமாற இருக்கிற நீங்க தான் கொடுக்கணும், அதான் முறை. ஓ, எல்லாம் முறையோட நடக்கிறதா இங்க? அஜா பேசுக்காரிக்க பாய் கொள்ளு அஜா, இந்தாங்க. ஏற்கனவே கல்யாணமான இவருக்கு எப்படி இன்னொரு கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் நடக்கலாம்? என்ன வளர்ற? வளரல. இதோ நீங்க எனக்கு கட்டின தாலி. What nonsense are you talking? நான் உனக்கு தாலி கட்டனா? ஆமா, கட்டினீங்க. கல்யாணத்தன்னைக்கு கோயில் வாசல்ல நாம எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாரும் பாருங்க. நானும் இவரும் எவ்வளவு போட்டோல ஜோடியா இருக்கோம்னு நீங்களே பாருங்க.
No. No. You are a cheat. நீங்க என்ன மோசம் பண்ணிட்டீங்க. அப்பா வாங்க. இல்ல நான் இங்கே இருக்கேன். உங்களுக்கு வருத்தமா இல்ல? கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்ல. இல்ல. உங்களுக்கு வருத்தமா இருக்கும். சரிங்களா? என்னையா பெரிய டென்ஷன் பார்ட்டியா இருக்க? ஐயோ 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 எங்க வாயா பித்துக்குளி உடனே பாம்பேக்கு 2 டிக்கெட் போடணும் முதலாளி. என்ன கத்துறாருயா? திருப்பி மெட்ராஸ் பக்கமே வர மாட்டாராம். என்னையா தப்பு பண்ண? பாரு விவரமா நடந்ததெல்லாம் என்கிட்ட சொல்லு, நான் அட்ஜஸ்ட் பண்ணி அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். நீ மேடம கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா? பண்ணிக்கணும்பா. அப்ப உண்மையை சொல்லு. சொல்ல மாட்டேன். ஒரு கோடீஸ்வரனுக்கு மாப்பிள்ளையாக உனக்கு கொடுத்து வைக்கல. பாய் ஆனந்த கிருஷ்ணா. நடந்தது உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என் மேல உன் மேல சத்தியமா சொல்றேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன். தைரியமா சொல்லு. அப்போ உனக்கும் அந்த உமாவுக்கும் கல்யாணம் நடக்கல? இல்ல. உன்னோட சுண்டு விரல் நகம் கூட அந்த உமா மேல படல? அப்ப கொடைக்கானல்ல ஹனிமூன்ல நீ போன் பண்ணி உமா புருஷன் கிட்ட சொன்ன அத்தனை விஷயமும் போய் எதுக்காக இதெல்லாம் பண்ண? எல்லாம் பணத்துக்கு தாயா. இங்க பாரு, கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காம தயவு செய்து நான் சொன்னது யார்கிட்டயும் சொல்லாம இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ண பாரு ப்ளீஸ். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அவங்க சொல்லிட்டா? எவங்க? பின்னால வர்றவங்கடா. இவன் தாங்க இந்தியன் பீனல் கோட்ல இருக்கிற அத்தனை செக்ஷன்ல இவனை புக் பண்ணுங்க. அடிக்காதீங்க, கொன்னுடுங்க. பைத்தியக்காரத்தனமா பேசாத மஞ்சு. நான் நல்லவன் இவர் தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேனே தவிர என் மேல சந்தேகப்பட்ட இவரோட மறுபடியும் கொஞ்சி குலாவி கூடி கொடுத்துட நடத்தினானு நான் ஆசைப்படல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அவர் மட்டும் சந்தோஷமா இருந்தாரா? உங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நரசிம்மனை பத்தி எல்லா விவரமும் அவர்கிட்ட நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இந்த பொம்பளைங்க ஆம்பளைங்களை நம்புறது இல்ல, எதையும் சொல்றது இல்ல. ஆம்பளைங்க மட்டும் பொம்பளைங்களை நம்புறீங்களா? உங்களுக்கு முதல் பொண்டாட்டி ஒருத்தி இருக்கிற விஷயத்த நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட சொன்னீங்களா? என்ன நம்பினீங்களா? பரவாயில்ல, நான் ஜஸ்ட் பேசஞ்சர், ரயில் பயணி. அரக்கோணத்துல ஏறின காட்பாடியில இறங்க போறேன். மஞ்சு, நீ பேசஞ்சர்ல, என்னோட வைஃப். இது வச்சு சொல்றீங்களா? இது ஜஸ்ட் an ஐடென்டிட்டி கார்டு, ஒரு அடையாள அட்டை. உங்க வீட்டுக்குள்ள நுழைய, உங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ண. இப்பதான் உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த அடையாள அட்டை எதுக்கு? என்ன சொல்ற நீ? தாலியை கழட்டி அந்த உண்டியில போடுங்க. என்ன பேசுற நீ? மூச்சை நின்னு போல இருக்கு. பின்னாடி நம்ம 2 பேரும் கண்ணை கசக்காம இருக்கணும்னா இதான் ஒரே வழி. இந்த முடிவுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்.
ஒத்துக்க மாட்டேன்னா பங்கு போட்டுக்கலாங்கிறீங்களா? வள்ளி தேவையான மாதிரி. முருகனாலே முடியல, வள்ளி திருத்தணி, தேவையான திருப்பரங்குன்றம் சரிப்பட்டு வராது. கழட்டிடுங்க. மஞ்சு, நான் சொல்றது கேள். மிஸ்டர் வாசு, நான் உங்க மனைவிய வாழ போறது இல்லைன்னு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க சொத்து எனக்கு எதுக்கு? இந்த சிக்கல உத்தரங்க. இந்த மஞ்சு ஒரு சராசரி மனுஷிதான். என் உடம்பு இரும்பால் ஆனதில்ல, அதுவும் சதையால் ஆனதான். நானும் உப்பு காரம் போட்டுதான் சாப்பிடுறேன். எனக்கு உணர்ச்சிகள் உண்டு. ஜோடி ஜோடி ஆண்களும் பெண்களும் போகும்போது என் மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்படக்கூடாதுன்னா, என் புருஷனோட மறுபடியும் சேரலாமேங்கிற எண்ணம் ஏற்படக்கூடாதுன்னா, இந்த தாலியின் கழுத்துல இருக்கக்கூடாது. கழட்டிடுங்க, கழட்டிடுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் கழட்டிடுங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், பழசையெல்லாம் மறந்துடுங்க.